கோவை திருமதி நாகநந்தினி உங்கள் பலத்த ஆரவாரத்துடன் கூட்டு முயற்சி அப்படிங்கிற அணிக்கு தன்னுடைய கருத்துக்களை வழங்க வருகிறார். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் இதயம் கனிந்த சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க மொழியில இல்லாத சிறப்பே கிடையாது. சமணம் வேணுமா, சிந்தாமணியை படிங்கள். பௌத்தமம் வேணுமா, மணிமேகலையை படியுங்கள். சைவம் வேண்டுமா, பெரிய புராணம் படியுங்கள். வைணவம் வேண்டுமா, ஆழ்வார் பாடல்களை படியுங்கள். கிறிஸ்துவத்திலும், அதிலும் கத்தோலிக்க கிறிஸ்துவர் என்றால் தேமாவணியும், புரோட்டோசான் கிறிஸ்துவம் என்று சொன்னால் ரட்சண்ய யாத்திரகமும், இஸ்லாமியர்கள் உமரபுரவல் எறிய சீரா புராணமும், எதிர்நாயகராகவே இருந்தாலும் கூட ராவணரை எதிர்த்து நின்ன ராவண காவியத்தை படைத்த ஒரு மண்ணுங்க இந்த மண்ணு. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதெல்லாம் தனித்தனியா ஒருத்தர் தானே படைச்சாரு. அவங்க சொன்னாங்களே, பாரதி இருந்தாரு, பாரதிதாசன் இருந்தாரு, வைரமுத்தையா இருந்தாரு, ஊவேசா வந்தாரு. ஏங்க இவங்க எல்லாரும் எதுக்கு கீழே நிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா, தமிழ் என்ற ஒற்றை சொல்லுக்கு கீழே கை கோர்த்து கூட்டு முயற்சியா நின்னாலதான் இன்னைக்கு நாடாளுற அளவுக்கு தமிழ் வளர்ந்துருக்குன்னு சொன்னா, தமிழ் எப்ப தோன்றுச்சுன்னு எல்லாத்துக்கும் சரியான ஒரு குழப்பம். ஒரு பக்கம் சாக்ரட்டிஸ் வந்து நின்னாரு, ஒருத்தர் பக்கம் கன்ஸ்வென்ஸ் நடந்து நின்னாரு சைனால, இன்னொரு பக்கம் வடநாட்டுல புத்தர் வந்து இருந்தார். அவங்க எல்லாம் வாழ்றதுக்கான வாழ்வு முறையை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அந்த வாழ்வுக்கே அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த மொழிக்கு இலக்கணத்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய தொல்காப்பியர் எழுதினாருன்னு சொன்னா, அவர் எழுதி வச்சது தனி முயற்சியா இருக்கலாம். அதுக்கப்புறம் சொன்னாங்க பாருங்க, எப்போ உங்க தமிழ் தோன்றுச்சுன்னு கேட்கும் போது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு வாளோட முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடினா, அந்த குடி அத்தனை பேர் அங்க வாழ்ந்திருக்காங்க. அதுதான் அதுக்கான அர்த்தமே. இன்னைக்கு இதையும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்கய்யா. என்ன வாளோட நீங்க அன்னைக்கே தோன்றிட்டீங்க, கல்லு மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய குடி தோன்றி இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணவங்களை எல்லாம் தட்டி தூக்குற மாதிரி எங்களுடைய இலக்கியங்களை இன்னைக்கு வெளியெடுத்து ஒன்றுபட்டு வாழ்ந்த இனம் தமிழர் இனம் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துக்கே இன்னைக்கு பறைசாற்றுற மாதிரி தமிழனுடைய நிலத்துல தான் இரும்புங்கிற ஒரு நிலைப்பாடே துவங்குச்சுங்கிறத கல்வெட்டு இலக்கியத்துல மட்டும் வச்சில்ல, உலக பெரும் அறிஞர்களை வச்சு ஆய்வு செஞ்சு இன்னைக்கு மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை தமிழ்நாடு அரசு இப்படி காமிச்சிருக்குன்னு சொன்னா, இப்ப ஒத்துக்கிறீங்களா? மூத்த கொடி தமிழ் குடிதான் அப்படின்னு சொல்லி இனி இந்திய வரலாறை எழுதணும்னு சொன்னா, வடக்க கங்கை நதி அதெல்லாம் சொல்லக்கூடாது. இனிமேல் தெற்கே, அதுவும் தாமிரபரணி நதிக்கரையில் இருந்து தான் இந்தியாவுடைய ரூட்டே தொடங்குதுன்னு நாங்க இன்னைக்கு காமிச்சோமா இல்லையாங்க ஐயா? ஆதிசங்கரர் எல்லாத்துக்குமே தெரியும், சங்கராச்சாரியார் அவர் மகா பெரியவர். அவரை பார்க்கறதுக்காக ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள் போறாங்க. அப்படி போகும்போது அவர் சங்கராச்சாரிய அங்கே உட்காந்துட்டு, மகா பெரியவர் உட்காந்துட்டு அந்த மடத்தில் எல்லாத்துக்கும் குங்குமம் கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. அப்படி குங்குமம் கொடுத்துட்டு இருக்கும்போது இப்படி லைனாக வந்துட்டே இருக்காங்க. இஸ்மாயில் வராருன்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் குங்குமம் கொடுத்துட்டு இருக்காங்க, இது எப்படி வேண்டான்னு சொல்கிறதுன்னு தெரியல. அப்போது பக்கத்தில் வந்தோடனே மகா பெரியவர் என்ன பண்ணுறாரு, அப்படி திரும்பி அந்த சந்தனத்தை எடு அப்படின்னு சொல்றார். அந்த சந்தனத்தை எடுத்து அப்படி இஸ்மாயில் கிட்ட அப்படி கொடுத்துட்டு, உங்க ஊரு நாகூர் தர்கால சந்தனம் தருவாங்களையோ நோ அப்படி நினைச்சிட்டு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா, இந்த பண்பாடு தனி ஒரு மனிதனுடைய பண்பாடு இல்ல, இரு சமூகம் இங்கே இருந்தாலும் கூட அதை சேர்ந்து வாழணும்னு சொன்ன பண்பாடு இந்த பண்பாடுங்க. அன்னைக்கு வாழ்ந்த ஜியு போப் அவர்கள் இருந்து இன்னைக்கு இருக்க ஜிபிலி ஆப் வரைக்கும் ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு மனுஷன் யார் தெரியுமாயா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாருன்னு அவர் நம்ம சொல்றோம். ஆனா 2000 புத்தகம்லாம் அவர் எழுதல, வெறும் 2660 வரிகள் தான் எழுதியிருக்கார். இன்னைக்கு அவர் தான் உலகையே ஆண்டுட்டு இருக்கார். அவர் தான் ஐயன் வள்ளுவர் அவர்கள். ஆனா இன்னைக்கு அவரை அடுத்தடுத்த நிலைகளுக்கு கூட்டிட்டு போனது யாரு? அடுத்தடுத்த மொழிகளுக்கு மொழி பெயர்த்தது யாரு? ஏன் தெரியுமா? ஐயன் வள்ளுவரை நம்ம எல்லாம் இப்படி கொண்டாடுறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் அப்ரோச், அதாவது அவருடைய அதிகாரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, மனிதா நீ மனிதனாக வேண்டும் என்று சொன்னால் முதல் நேர்மறை சிந்தனைகளை வச்சுக்கோ, எதிர்மறை சிந்தனைகள்லாம் உனக்கு தேவையில்லை. அப்படி எதிர்மறை சிந்தனை வந்துருச்சுன்னா உன் பாட்டம் வள்ளுவர் நான் இருக்க என்னை எடுத்து படிச்சுக்கோன்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு இது உலக பொதுமறையாவே இருக்குங்கய்யா. நிறைவா இந்த ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். கம்பராமாயணத்தை பத்தி சொன்னாங்க. எங்க மற்ற ஊர்ல எல்லாம் கூடி வடநாட்டில் வந்துச்சு, வடமொழியில் வந்துச்சு, ஹிந்தியில் வந்துச்சு, கன்னடத்தில் வந்துச்சு.
ஆனா எல்லா ஊர்லயும் பேசும்போது ராமாயணம் என்று சொன்னால் ராமர் 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 என்ற பேர் தான் ஐயா வந்துச்சு. ஆனா இந்த தமிழ் மண்ணில் பேசும்போது மட்டும்தான் அது கம்பர் 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 என்று கம்பர் பேரை முன்னிறுத்தணும்னு சொன்னா அது தமிழுக்கு கிடைச்ச ஆக சிறந்த பெருமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பண்பாடு, மொழி, கலாச்சாரம்னு வரும்போது வெறும் அதோட மட்டும் கலை மொழியில மட்டும் போகாது. இன்னைக்கு மூலப்பொருளான நிலம், அந்த நிலத்துக்கே இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கு. அதை நம்ம யோசிக்கணும். ஒரு மொழியும் பண்பாடும் நிலைத்து இருக்கணும், வளர்ந்து வரணும்னு சொன்னா கூட்டு முயற்சி தான் எனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டிடம் அவர்களை வாழ்க்கொள்ள முடியும்.